நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாரதாதான் ஏறி மாப்பிள்ளை பிடிக்காது. இப்பதான் பேசுதே இல்லையே, நோட்டீஸ் எடுத்து படாலும் மூஞ்சி அடிக்கும். எல்லாத்துக்கும் பொண்டாட்டி தாண்டா காரணம். நீ இதுக்கு உடந்த இந்த வீட்டோட வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம மாப்பிள்ளை அழுதுகிட்டே நடு ரோட்டில் வந்துகிட்டு இருக்காரு. என் ஞான கண்ணில் தெரியுது. நான் நம்ம காடு வெளியிட்டு தட்டுமா? சும்மா இருக்கியா பாப்பா? அட்வொகேட் ரத்னசாமி ஓகே, இந்த கோர்ட் நோட்டீஸ் ஓகே. ஆனா நம்ம டம்மி மாப்பிள்ளை தான் நம்ப முடியாது பாப்பா. கோர்ட்ல வந்து திடீர்னு பல்ட்டி அடிச்சிருவான். அவன் நமக்கு சாதகமா பதில் சொல்ல மாட்டான், அந்த ராமுக்கு தான் சாதகமா சொல்லுவான். அவனுங்க நண்பர்களே இல்ல பாப்பா, உடன் பிறந்த சகோதரர்கள். இவனுங்க பிறப்புலயே எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம கிருஷ்ணா மாப்பிள்ளை அப்பா வாட்ச்மேன் இருக்காரு, அந்த வாட்ச்மேனுக்கு பிறந்தவன் தான் இந்த ராமு. நீ வேணா பாரு, சாரதா பின்னாடியே வாட்ச்மேன் மாதிரி கொஞ்சம் பெட்டரா செக்யூரிட்டி கார்டு மாதிரி போவான். இவனுக்கு பிறப்புக்கே ஒரு பிளாஷ்பேக் இருக்கு பாப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன பாப்பா அப்படி சொல்ற? ஒரு பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். பெண் என்பவள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தி. பொம்பளை நினைச்சா இந்த உலகத்தையே ஆட்டி வைக்க முடியும். எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன பாப்பா அப்படி சொல்ற? புரியலன்னு சொல்ற. எனக்கு புரியுது, ஆனா எப்படி உனக்கு சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. வெக்கமா இருக்கு. அந்த பழைய வீட்டுல ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக நம்ம கிருஷ்ணா மாப்பிளைய அட்டாக் பண்ணியே அன்னைக்கு கூட ஜோன்னு மழை பெஞ்சது, இடி மின்னல், சிறிது காத்தடிச்சுது. அப்போ அந்த டவலை தொடச்சி விடுற மாதிரி மாப்பிளைய அட்டாக் பண்ணி அதே மாதிரி இன்னொரு தடவை அட்டாக் பண்ணும். ராமோனி அட்டாக் பண்ணோம்னா கிருஷ்ணா மாப்பிளைய கண்டிப்பா அட்டாக் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க சொல்லிருக்காங்க, ஒன்ன பெறணும்னா இன்னொன்னு இழக்கணும். ஒரு கதவை மூணா இன்னொரு கதவு திறக்கும். முடி முளைச்சா மொட்டை அடிக்கணும். பாப்பா பாப்பா, எனக்காக ஒரே ஒரு தடவைடா கண்டு நம்ம கிருஷ்ணா மாப்பிளைய லைட்டா சின்னதா ஒரு அட்டாக் பண்ணு பாப்பா. ஓ நல்லதுதானே சொல்றேன். ராமு சாரதா பழி வாங்க வேணாம், நினைச்சுப்பா. லட்சியம் ஜெயிக்க வேணாம், ஒத்துக்க பாப்பா. சரி. என்னடா கிருஷ்ணா, ஸ்ரீரங்கத்துல நாம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். பணம் வந்துச்சு, நிம்மதி போச்சு. ராமு, கொஞ்ச நேரம் நம்ம பார்க்குக்கு போயிட்டு வரலாம். ராமு, தோள் மேல கை போட்டுக்க. என்னடா சின்ன பிள்ளை மாதிரி? ஸ்ரீரங்கத்துல எத்தனை தடவை தோள் மேல கை போட்டு போயிருக்கோம். போடுறா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க காவேரி கார்மெண்ட்ஸ் ஓனர் ராமு? இல்ல சார். நீங்க கிருஷ்ணா தானே சார்? இல்ல சார், என் பேர் சங்கர், இவர் பேர் சீனு. இல்ல ஆபீஸ்ல உங்களை பாத்துருக்கேன் சார். இல்ல சார், நீங்க வேற யாரையோ பாத்துருக்கீங்க. இல்ல சார், பாத்துருக்கேன் சார். போய் உங்க வேலையை பாருங்க. வாடா. டேய் அங்க பாருடா, சின்ன பசங்க மாதிரி தோல்ல கை போட்டு போறாங்க. சேகர்ங்கிற பேர் நாமத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான அட்டை எடுத்து போட்டு பார்க்கலாம். எடு எடு. ஐயாவுக்கு எப்படி அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு பார்க்கலாம். சீக்கிரம் எடு, எடுத்து கொடு. தம்பி, உங்களுக்கு வந்திருக்கிறது பள்ளி படம். அதுக்கு சில பரிகாரங்கள் செய்யணும்.
பரிகாரம் செஞ்சா சரியாயிடுமா? நிச்சயமா சரியா போவோம். இதே இடத்துல தான் ராமு கிருஷ்ணன் 2 பேர் எங்கிட்ட சோசியம் பார்த்தாங்க. அவங்களுக்கு இதே பள்ளி படம் தான் வந்துச்சு. நான் தான் அதுக்கு பரிகாரம் செஞ்சேன். இன்னைக்கு அவங்க பெரிய கார்மெண்ட் கம்பெனிக்கு ஓனரா இருக்காங்க. ஓன்னு இருக்காங்க. ராமு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை துணி மூட்டையை தூக்கிக்கிட்டு மயிலாப்பூர் சித்திரப்படம் நடுத்தர் வடக்கு மாடல் எல்லா இடமும் சுத்தம். ஒரு பீஸ் கூட விற்க முடியல. ஓஞ்சு போய் இதே இடத்துலதான் வந்து உட்காரணும். பசி வயத்த கிள்ளுது. ஒரு 50 பைசாக்கு சுண்டல் வாங்கி கொடுறான்னு உன்னை கெஞ்சற. இதோ வாங்கி தர நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. இப்ப கேக்குற சுண்டல் வாங்கி கொடுறா. அதோ அங்க போய்கிட்டு இருப்பாரு. தம்பி சுண்டல் இங்க வா. நாலு போட்டில் சுண்டல் கொடுப்பா. 4 போட்டில் 5 ரூபா சார். சரி கொடு. ரூபாவா? சில்லற இல்ல சார். பரவாயில்ல வச்சுக்க. சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சூடான சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ராமு, இப்படியே சந்தோஷமா இருக்கும் போதே செத்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ணா, வாழ்நாள் பூரா சாமி முட்டு சைவ சாப்பிட்ட ராஜாஜியும் 90 வருஷம் வாழ்ந்தாரு. சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அசைவ சாப்பிட்ட பெரியாரு 90 வருஷம் வாழ்ந்தாரு. 2வது மாடியில் கீழே விழுந்த 2 வயசு குழந்தை பொழைச்சிக்குது. ரோட்டில் நடக்கும்போது கல் தடி விழுந்தவன் அந்த இடத்துல செத்து போனான். சாவு யாருக்கு எப்போ எப்படி வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை பத்தி எதுக்கு கவலைப்பட சாப்பு. சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு பயப்படுறியா? இல்லடா, 2 பேரும் ஒன்னாத்தான் இருக்க போறோம். சாப்பிடு. உடம்பு சரியில்லையா? கேக்குறேன்ல. என்ன புதுசா இருக்கு? நான் உங்க வைஃப் தானே, கேட்க கூடாதா? கேட்கலாம், கேளு. எவ்வளவு நாள் ஆச்சு? எது? இல்ல, நாம 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா பேசி எல்லாம் அந்த ராமு சாரதாவாலதான். அவங்களால நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் போச்சு இல்லைங்க? நடுவுல அவங்களையே எடுக்கிற பிரபா, இதே உன் கற்பனை தான். சரி, சாப்பிட வாங்க, நான் பரிமாறுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு நீ இவ்வளவு அன்பா இருக்கியே, ஒன்னும் புரியல. ஏன் நான் அன்பா இருக்க கூடாதா? நான் சாப்பாடு பரிமாற கூடாதா? ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்களே. நீ எப்பவுமே இவ்வளவு அன்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பிரபா. சரி, சாப்பிட வாங்க. இல்ல, நீ போய் சாப்பிடு. ஏன்?
எனக்கு பசிக்கல. ஏன்? பிரபா, நீ எப்பவுமே என்கிட்ட அனுசரணையா இருந்த, எனக்கு அதுவே போதும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு அனுசரணையா தான் இருப்பேன். நிஜமாவா? ம். நிஜமாவா? எஸ். எங்க கிள்ளி பாத்துக்கிறேன். வா. என்னங்க? ம். என்னங்க, ம். தூங்கிட்டீங்களா? இல்ல. நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லும். கோச்சிக்க மாட்டீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? உன் மடியில அப்படியே செத்து போனா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன் சிரிக்கிற? இந்த ஒரு நேரம் போதும் பிரபா. நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்துருச்சு. என்னங்க, நாளைக்கு நம்ம கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வரப்போகுது. ம். அப்போ நீங்க அந்த சொத்துல என்னோட உழைப்பு இருக்கு, என்னோட பங்கு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? எனக்காக. ஒரு புருஷன் பொண்டாட்டியோட உறவை இப்படி கொச்சப்படுத்துறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே, இனிமே என் முகத்திலே முடிக்காத. வேலு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அட போங்க மாப்பிள்ள, நானும் பாப்பாவும் பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? அது தெரியாம திடீர்னு பணம் கேட்குறீங்க. என்கிட்ட இல்லை, போங்க. உன் புலம்பலை கேட்கறதுக்கு நான் வரல, பணம் கொடு. மாப்பிள்ள, நீங்க வேலையை முடிங்க, தன்னால எல்லாம் வந்து சேர்த்துரும்ல. வேலையெல்லாம் தானா முடியுயா. நான் காவேரியை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓட போறேன். அதுக்கு எனக்கு பணம் தேவை, பணம் தேவை. அப்படியா? அப்போ இதை பாரு, யோசிச்சுட்டு இருக்காத. யாரது? பணத்தை எடு. தம்பி, பெரியப்பா எப்படி இருக்காங்க? பெரியம்மால இருக்காங்களா? கண்டிப்பா ஊர்ந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. அப்ப வேலு பார்க்க வந்தேன். ஆமா, தெரிஞ்சவங்க. சரி சரி, இவரை பார்க்கறதுக்கு இந்த நேரமா? சார், நாளை காலையில பியூட்டி பார்லருக்கு வருவாரு. என்ன பேசணுமோ நீங்க அங்க பேசுங்க. தயவு செய்து புறப்பட. மாப்பிள்ள, கொஞ்சம் நிறுத்துங்க. இவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச மாதிரியா கூட பேசுவீங்களா? இவரும் நமக்கு ஒரு வகைக்கு மாப்பிள்ளை தான். உங்க மீன்குட்டி இருக்க, மீன்குட்டி அது காலேஜ்ல நீந்தி படிக்கும்போது இவர் கூடவே நீந்தினவர். 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணதுக்காக பெங்களூர் ஓடினாங்களே, அப்போ கூட போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்கிட்டாங்களே. அந்த கதைக்கு நம்ம நாகு மாப்பிள்ளை தான் ஹீரோ. சொல்லுங்க மாப்பிள்ளை. எதுக்குடா இங்க வந்த? போட வெளியா. மாப்பிள்ளை என்ன சொல்றது காதுல வெளியா? போடா. உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பார்க்கலாம்டா. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் மீன்குட்டி வாழ்க்கையில திரும்பி குறுக்க நீ வந்திய, உன்னை கொலை பண்ண நான் தயங்க மாட்டேன். யார் யாரை கொலை பண்றாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாம்டா. போடா 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 நாயே, போடா. டேய், என்ன ஆச்சு? கண்ட ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு, தோலை உரிச்சிருவேன். என்ன வேலு? நம்ம நாகு மாப்பிள்ள வந்தார். இது அவசரமா பணம் கேட்டார் செலவுக்கு. நாங்க பேசியதுக்குள்ள அவரு தாறுமாறா பேசி வெளியே அனுப்பிச்சார். பாப்பா, இந்த ஆள் எந்த வகையில் நமக்கு ஒத்து வர மாட்டான். வீட்டுல இருந்து தொல்லைதான். கண்டிப்பா கோர்ட் ஏறி நமக்கு சாதகமா சாட்சி சொல்ல மாட்டான். இவன் எப்பயுமே நமக்கு பிரச்சனை தான். இந்த ஆளு என்ன பாப்பா செஞ்சு தொலைக்கிறது? கொன்னுடு. அதுவும் நியாயம்தான் மாப்பிள்ள.
நாகு மாப்பிள நாகு மாப்பிள. ஏங்க இந்த செக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க, அப்புறம் ஆபீஸ்ல உங்களை தேட முடியாது. மாப்பிள சாரதா சொல்றான்னு மானா வரைய எல்லா செக்லையும் கையெழுத்து போடாதீங்க, பார்த்து போடுங்க. இந்தம்மா. சார், யாரு? இங்க ராமுங்கிறது யாரு மேடம்? அவர்தான். கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு மேடம். யார அனுப்பிச்சிருக்காங்க? கிருஷ்ணாங்கிறவர் அனுப்பியிருக்காரு. சைன் பண்ணுங்க மேடம். மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம். சரி. கிருஷ்ணா பேர்ல பிரபாவதி அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு வீண் பிரச்சனை? ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவா. எதுக்கு அனாவசியமா கோர்ட்டு படி ஏறி அவமானப்படணும்? பேசாம பிரபாவதிக்கு நியாயமா சேர வேண்டிய பங்க கொடுத்துட்டா தீந்து போச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாத்தியாடி, உன் கண்ணு முன்னாடியே என்ன அவமானப்படுத்தின்னு இருக்கா. நீயும் தேமேன்னு பார்த்துட்டு இருக்கிய. சரி, நீ உள்ள போ. எதுக்கு அனாவசியமா மத்தவ வாயில வந்து விடுற? நல்ல வாழ்க்கை காலம் இல்ல, போ. என்னமோ பெருசா பிரபா கோர்ட்டுக்குள்ள போக மாட்டான்னு சொன்னா இப்ப பாத்தியா? ஏங்க அவங்களுக்கு மட்டும் கோர்ட் இல்ல, எங்களுக்கும் தான். இதுல ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலாம். அதை கொடு, நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். இப்ப எதுக்கு அங்க போறீங்க? அவமானப்படுறதுக்கா? ஒண்ணு அதை நான் பாத்துக்கிறேன், கொடு. ஏன்னா பார்த்து பேசுங்கண்ணா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போறது. சரி சரி விடு. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. யாரு? ராமுவா? வா வா. ஏன்டா இன்னைக்கு ஆபீஸ் வரல? இல்ல, டாக்டர் கிட்ட போயிருந்தேன். நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் நாளைக்கு வரும். என்ன விஷயமா வந்த? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்கலாம். நீ போ. இல்லப்பா, கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. பிரபா, நீ இருமா. வேலு, வேலு. அவனே எதுக்கு கூப்பிடுற? என்ன பாப்பா? ஏன் சார்பா வேலு தான் பேசுவாரு. மாப்பிளே வாங்க மாப்பிளே. ஏது இவ்வளவு தூரம்? என்ன விஷயம் சொல்லுங்க. பிரபா, முதல்ல வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு, இப்ப கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. நம்ம பேசி முடிவு பண்ணிடலாம். பாப்பா அவர் சும்மா வரல, காம்ப்ரமைஸ் பேச வந்திருக்காரு. மாப்பிள நியாயமா நாங்க அப்பவே கேட்டோம், எங்க பங்க கொடுத்துருங்க. நீங்க கேட்கல, இப்ப காம்ப்ரமைஸ் பேச வந்து ரொம்ப லேட். நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. நாங்களே நினைச்சாலும் இதுல இறங்கி வர முடியாது. வேணா ஒண்ணு செய்யறேன், எங்க அட்வொகேட் ரத்னசாமி இருக்காரு, அவர் அட்ரஸ் தரேன், நீங்க போய் மீட் பண்ணுங்க. நம்பர் 2 குமரப்ப முதல்ல. வேலு, ஏ ராமு நீ போ, நான் பாத்து. சும்மாறா, சும்மாரு. ஏமா, உனக்கு என்னதான் வேணும் சொல்லுமா? அப்படி கேளுங்க சொல்றோம். நீ வாய் மூடுறா. அட மாப்பிளே, பாப்பா எந்த காலத்துல பேசிருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. நியாயமா எல்லா சொத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எங்களுக்கு ஒரு சின்ன பங்கு, சின்னதா சாரதா இல்லோன்னு வீடு இருக்கு, அதை மட்டும் கொடுத்துக்க போறோம். அறிவுள்ள தரமா பேசாத. அன்னைக்கே சாரதா சொன்னால, அது யாருக்கு தரமாட்டேன், எனக்கு அப்புறம் காவல்கிட்ட சொல்லணும். திரும்ப திரும்ப அதே ஆக்குறேன். அறிவுள்ள உனக்கு பாருமா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல பங்கு வேணுமா? செகண்ட் யூனிட்ல பங்கு வேணுமா? இந்த வீட்டை உங்களுக்கு எழுதி தரணுமா? இல்ல 10 லட்சம் வேணுமா? 20 லட்சம் வேணுமா? கேளுமா தரேன். சும்மா நீ எவ்வளவு வேணும் எழுதி தரேன். இந்த கேஸ் நாளைக்கு கோர்ட்டு போனா போய் கைது போட்ட விஷயம் வெளிய தெரிஞ்சு ரெண்டு பேரும் உள்ள தள்ளிடுவாங்க. 5 வருஷம் போட்டு திட்டிடுவாங்க. சும்மா நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க வாயை மூடுங்க. நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி. சும்மா துரோகம் பண்ணி என்ன துரோகம் பண்ணிட்ட? மாப்பிள இப்ப பார்த்தா அதே சொல்லிட்டு என்ன துரோகம் நீங்க பண்ணல? நியாயமா எங்க பாப்பா அமெரிக்கால வாழ வேண்டியது
உங்களால இந்த கேவலமான ஆளை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படு. டேய் ராமு, அவ்வளவு பெரிய வீட்டுல டேய் ராமு, தங்கிட்டு பண்ணி போடா குடிசை டேய். மாதிரி வீட்டுல ராமு. தங்க வச்சிருக்கீங்க. டேய் இது வேலு. துரோகம் இல்ல? எங்க வீட்டு குழந்தை பிரசாத், பணக்கார வீட்டு குழந்தை, சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட வேண்டியவ எவர் சில்வர் ஸ்பூன்ல சாப்பிடுறாது நியாயமா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. பெருசா பேச மாட்டீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? வரமா நம்ம சாதாரண போயிடலாமா? கோர்ட்ல எதுக்குமா சொன்னா கேளுமா? வேண்டாமா கம்மா அம்மா. போடா வெளியே. சீ போடா போடா. என்னடா வேணும் உனக்கு? கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்றேன்டா, அந்த சொத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போதுமா? நான் எழுதி தரேன்டா. போதுமா? போடா 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 வெளியே. போடா போடா. அவங்களுக்கு தான் அறிவில்லை, உனக்கு என்ன ஆச்சு? நான் வந்து சொல்றேன் சொல்லிட்டேன்ல. என்னடா வேணும்? அதனடா வேணும். நான் தான் சொல்றேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசிட்டேன். உனக்கு மாட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் கட்டிட்டு நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து சொல்றேன். போடா போ. இனிமே இந்த வீட்டுக்கு வராத. சொன்ன கேளு, வராத. என்னடா வேடிக்கை பார்க்கற? போங்கடா. அட வாங்க வாங்க வாங்கம்மா. என்ன விஷயம்? 2 பேரும் வந்திருக்கீங்க. இப்படி பேசாம உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம் சொல்லுங்க. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின பிரபா இப்போ கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. ஓஹோ, கோர்ட் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு பிரபாக்கு தைரியம் வந்துச்சா? இத பாருங்க, உங்களுக்கு 10 வருஷமா லீகல் அட்வைசரா இருந்து வந்திருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? கவலைப்படாதீங்க, பிரபாக்கும் பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சா போச்சு. இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வரணுமா என்ன? ஒரு பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா போகாது? நானும் அது தாங்க சொன்னேன். ஆனா பிடிவாதமா வக்கீல கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? சமாதானமா போயிடலான்னு பேசி பார்த்தேன். பிரபா பிடிவாதமா இருக்கா. கோர்ட்டுக்கு போயே தீருவேங்கிறான். அது கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா என்னை கழுத்து பிடிச்சி தள்ளிட்டான். இது வரைக்கும் எங்கிட்ட அவள் அப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. அவன் நடவடிக்கை நினைச்சா தான் பயமா இருக்கு. இதுக்கு தானே உங்களை அந்த வீட்டுக்கு போவேன்னு சொன்னது. எதுக்காக போய் அவமானப்படுறீங்க? அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் இப்ப கிருஷ்ணாவே உங்களை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. இத பாருமா சாரதா, கிருஷ்ணா என்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாமா, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். இதோ பாருங்க, இது வரைக்கும் உங்க வேதனைய நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ என் வேதனை வருது, நீங்களும் கொஞ்சம் அனுபவிங்க. காஃபி எடுத்துக்கங்க. உங்களுக்கு காஃபி? ஐயோ, எனக்கு வேண்டாம்பா. எப்படி இருக்கீங்க மாமா? பாசம் தவறுனாலும் நீ தவறாம வந்து என்ன பார்க்கறதுனால தான் இந்த உலகத்திலே நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு ஞாபகம் வருது. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என் பேரக்குட்டியோள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் மோளி சாரதா எப்படி இருக்கா? என்ன, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா. யாரு? ராமு மாப்பிள்ளையா? இல்ல, அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணா. கிருஷ்ணா வீட்டில் பிரச்சனை பண்ணி தண்ணி கொடுத்தனும் போயிட்டாங்க. அதுக்கு அவரோட வைஃப் சொத்துல பங்கு கேட்டு சாரதா மேல கேஸ் போட்டிருக்காங்க. சொத்துல பங்கு கேட்டு சாரதா மேல கேஸ் போட்டிருக்காளா? அந்த நாயிண்ட மோளுக்கு தெரியாதா இந்த ஈஸ்வரனோட மோளை தான் சாரதான்னு? அவ புருஷதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றான்? கிருஷ்ணா ரொம்ப நல்லவர் மாமா. என்னடா நல்லவர்? பொண்டாட்டி அடக்க தெரியல, அவன் நல்லவனா? நான் உள்ள இருந்தாலும் என்னோட ஆளுக எல்லாம் வெளியில எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சொல்லி வை அந்த நாயிண்ட மோள் கிட்ட, எந்த மோள் சாரதா கிட்ட விளையாட வேண்டாம். விளையாடனா
அவ உயிரோடு இருக்க மாட்டா. அவ கழுத்துல தாலியும் இருக்காது. மாமா கிருஷ்ணா ஒன்றும் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த மோளு சாரதாவோட சந்தோஷம் தான்டா பெருசு. அவளோட யாரு விளையாடினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ சாரதா இல்லடா, என்ற மோளு சக்தி. சக்தி அவளுக்கு ஒண்ணாகாது, ஆகவும் விட மாட்டேன். என்ற மோளு சக்திக்கு ஒண்ணு ஆகாது, ஆகாது. விட மாட்டேன், விட மாட்டேன். குட் மார்னிங் குமார். வாங்க சார். ஒரு டீ கொடு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இந்தா பாப்பா 10 லிட்டர். சார் பாட்டு சொல்லி போருமா? வருங்க சார். டைம் என்ன சார் ஆகுது? அடுத்து ஐயா 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 யாருங்க ஐயா? யாருங்க அவங்க? ராமு. ராமுவா? என்னங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு கனவு. கிருஷ்ணாவுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி. அதான் நான் போய் பார்த்து வந்துட்டுமா? இப்பவா? ஆ, எதுக்குங்க? சரி, ஒரு போன் பண்ணி பாக்குறேன். ஏங்க அவருக்கு ஒன்றா இருக்காது, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க. எதுக்கும் ஒரு நாள் போய் பார்த்து வந்துடுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல, இது ராமுவோட வீடு தானே? ஆமா, உள்ள வாப்பா. இங்க ராமுங்கிறது நான் தான். ஏன்? அப்ப கிருஷ்ணாங்கிறது யார் சார்? அவரு ஃப்ரெண்டு தான். அவருக்கு என்ன? ஒண்ணுல சார், காலையில பால் வாங்க போயிருக்காரு. ஆ. அங்க 2-3 பேருக்குள்ள தகராறாயிருக்கு. ஆ. கைகலப்பானதுல அவருக்கு அடிபட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஆஸ்பத்திரி சேர்த்துக்கீங்களா? இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல சார். ஆனா அவர் இன்னும் ஐசியூ விட்டு வெளியே வரல. என்ன சொல்றீங்க? அது ஏப்பா, என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு. ஒண்ணுமில்ல மேடம், அடிபட்டதுல இறந்துட்டார் மேடம்.
நீ நேர்ல பாத்தியா? ஆமாங்க சார், நான் பால் ஊத்திட்டு இருந்தேன் சார். அவர் டீ சாப்பிட்டு போயிட்டு இருந்தாரு சார். திரும்பி பார்த்தா யாரோ 4 பேர் கூட பேசிட்டு இருந்தாரு சார். நான் யாரோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருந்தாரு தான் நினைச்சேன் சார். திடீர்னு ஆன்னு ஒரு சத்தம் கேட்டது சார். திரும்பி பார்த்தா 4 பேர் ஓடிட்டு இருந்தாங்க சார். நான் அவர் கிட்ட போய் பார்த்தேன், ஒரே ரத்த காயம் சார். உங்களை யார் குத்துனதுன்னு கேட்டேன் சார். என்ன சொன்னாரு? ராமுன்னு சொல்லிட்டு செத்துட்டாரு சார். வேற எதுவும் சொல்லியா? வேற எதுவும் சொல்ல சார். பாத்தியா இல்லையா? கடைசியா ஒரு சாக் பீஸ் கோட்டுக்குள்ள உன் கதை முடிஞ்சிடுச்சு கிருஷ்ணா. இதுக்காகத்தான் பிடிவாதமா ஸ்ரீரங்கத்துல இருந்து என் கூட வந்தியா? ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டோம். நாளைக்கு தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நீங்க வேணா அங்க போய் பாருங்க. ஆமா சார். சரி சார். நீ பார்க்கல இல்ல? ஆமா சார், அதான் சார் உண்மை. நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா வீட்டுக்கு போ. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போ. வாங்க வாங்க. அவர் இறந்துட்டாரு. சாரதா, என்னம்மா, எப்படி நடந்தது? என்னமாச்சு? எதுவும் தெரியல. பாடி போஸ்ட்மார்ட்டம்க்கு போயிருக்கு. எப்போ வரும்? நாளைக்கு தான் சொல்லிருக்காங்க. ராமு, எப்படி பயலாச்சு? ஏதாவது சொல்லுப்பா. ராமு, பேச ஏதாவது. நல்லா படிக்கிறியா நீ? வாடா கிருஷ்ணா, வா 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 வா. இப்போது வழி தெரிஞ்சுது. வாங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வாங்க வணக்கம் கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன், உட்காருங்க. ரொம்ப சாரி சார். மனசை தைரியமா வச்சுக்கோங்க. கிருஷ்ணா, எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க கிருஷ்ணா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஏ காவேரி, நீ இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கிறத பார்த்தா சித்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் நீ சந்தோஷப்பட மாட்டியா? கண்டிப்பா சந்தோஷப்படுவேன். அசத்தி இருக்க. கிருஷ்ணா போயிட்டா சித்தி. இல்லம்மா,
சரிதா எப்படிம்மா இப்படி எல்லாம் ஆயிடுத்து? எதுவும் சரியா தெரியல. ஐயோ நீ அழக்கூடாது. இது பாரு, இந்த நிலைமையில நீ அழக்கூடாது. மாமா அவர் தான் ரொம்ப இடிச்சு இருக்கார். அப்பா கிருஷ்ணா என்னை விட்டு போயிட்டாப்பா. கிருஷ்ணா கிருஷ்ணா என்னை விட்டு போயிட்டான் அப்பா. அப்பா அப்பா பாருங்கப்பா என்ன கிருஷ்ணா இனிமே வரவே மாட்டானா? அப்பா 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 பாடி இப்ப கிடைக்கும். என்ன சொல்ற? பாடி எப்போ எடுத்துட்டு வராங்க? நாளைக்கு காலையில். ஐயோ வா உள்ள வா. நான் வர மாட்டேன். கொலகார வீட்டுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? போங்க பெரியப்பா. பாருங்களா, அநியாயமாக மாப்பிள்ளைய கொண்டுட்டீங்களா? என்னடா தப்பு பண்ணாரு? நியாயமா பங்கு கேட்டு ஒரு கோர்ட் நோட்டீஸ் தானே அனுப்பிச்சாரு. இது கொண்டுட்டீங்களா? குழந்தை பூஜை பாருங்களா, பாவீங்களா? நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பியா? சத்தம் போடாதீங்க. எல்லாரும் சேர்ந்தா எங்க மாப்பிள்ளைய கொண்டுட்டீங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. போலீஸ் வருது, பாத்துறடா அவங்கள. என் புருஷனை கொன்னுட்டாங்களே. அவரை எப்படி கொன்னுடுவாங்க தெரிஞ்சிருந்தா எனக்கு சொத்தே வேணாம்னு சொல்லிருப்பேனே. என் புருஷன் எனக்கு வேணும். எனக்கு என் புருஷன் வேணும். கண்ட்ரோல் பண்ணிக்குமா? கண்ட்ரோல். யாருமே என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ ஐயோ முதல்ல உள்ள வா சொல்றேன். உள்ள வா சொல்றேன். என் பாவம் உங்களை சும்மாவே விடாது. கொலையும் பண்ணிட்டு அவசரமா உள்ளே உட்கார்ந்தீங்க. வெளியே வாடா. போலீஸ் வந்து உன் குடும்பத்தை தூக்கிட்டு போப்பா. எங்க மாப்பிள்ளை பண்ண சோகத்துக்கு நல்லா இருக்க மாட்டீங்களா? சண்டாள பாவிங்களா? பாவிங்களா? கொலகார வந்துட்டான் பாப்பா. பாவிங்களா, பாவிங்களா, எங்க குடும்பத்தை அம்போடு ஆக்கிட்டு உங்க குடும்பம் மட்டும் ஒற்றுமையா இருக்கு. கொண்டு வாங்கடா பிரசாத். எங்க அப்பாவை கொல்லுனீங்களே. எங்க அப்பாவை கொல்லுட்டியே. 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 என்னடா மரியாதை? எங்க அப்பாவை கொல்லுட்டியே. மரியாதை இல்ல. என்னடா பேசலாம்? அம்மா மாதிரி உனக்கு பைத்தியம் எங்க அப்பாவை கொல்லுட்டியே. இந்த பக்கம் வாங்குறேன். கொல்லுட்டியே. எங்க அப்பாவை கொல்லுட்டியே. எங்க அப்பாவை கொல்லுட்டியே. மிஸ்டர் ராமு, என்ன சார்? லுக் ஹியர் மேடம். கிருஷ்ணா சாகும்போது ஒரு பால்காரன் அவரை பார்த்துருக்கான். அவர் சாகும்போது ராமு ராமுன்னு சொல்லிக்கிட்டே செத்துட்டாராம். அவன் சாட்சி சொல்லியிருக்கான் ராமு தான் காரணமா இருப்பாருன்னு. அதோட மிஸ்டர் கிருஷ்ணாவோட ஒய்ஃபும் ராமு தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அவரை விசாரணைக்காக கூட்டு போறோம். நீங்க என்ன வேணாலும் அப்புறமா ப்ரொசீட் பண்ணீங்க. இப்போ நாங்க அவரை விசாரணைக்கு தான் கூட்டு போறோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாரு,
பாரு என்னம்மா நீ பாட்டிக்கு வந்து கூவி நிக்கிற ஊட்டாண்ட இந்த மாதிரி கூவி நேர்ந்து வச்சுக்கோ கண்ட மாடுவ கண்டம நான் புள்ள குட்டி இதான் சார் சார் சொல்றத கேளு மண்ணே ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோ சீவிடுவா சீவி நீ என்ன கை காமிக்கிற வர சொல்லு பாத்துலாம் அவங்க கிட்ட தான் வருவாங்க நம்ம கிட்ட இருப்பேன் நான் ஜெயிலு நம்ம அவங்க வந்து போயிட்டு இருப்பான் சார் மனசை தைரியமா வச்சுக்கோங்க. உங்களை இந்த நிலையில பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாமீன்ல எடுக்க எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம். பசங்க தான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க சார். வீட்டில் அழுது கலாட்டா பண்றாங்க. எப்படியும் 2 நாள்ல ஜாமீன்ல எடுத்துரும் சார். கிருஷ்ணா பாடி அடக்கம் பண்ண போறாங்க. கமிஷனர் கிட்ட ஒரு அவர் பெர்மிஷன் கேட்டுட்டேன். நீங்க ஒரு தடவை வந்து முகத்தை பார்த்துட்டீங்கன்னா சின்ன வயசுல என் கூட கை கோத்துட்டு ஸ்கூலுக்கு வந்த கிருஷ்ணா, காவிரி ஆத்துல என் கூட நீச்சல் அடிச்ச கிருஷ்ணா, என் கஷ்டத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் தோள் கொடுத்த கிருஷ்ணா, என்னைக்கும் என் நினைவுகள்ல வாழ்ந்துகிட்டே இருக்கணும். மூக்குல பஞ்சும் வாயில அரிசியும் கால்ல கட்டுமா, நான் அவனை பார்க்க விரும்பல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.